Hi guys, welcome back to another video. So in the video I'm going to discuss something again ஒரு டிஃப்ரெண்டான டாபிக். லாஸ்ட் பல வீடியோவில் இந்த 7th ஏப்ரலோட லோ எப்படி வந்தது, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் எல்லாம் சொன்னேன். ஆஸ்ட்ரோ பற்றி நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அப்படியும் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் பீப்புள் வாண்ட் டு லேர்ன். டுடே ஆல்சோ ஐ வில் இன்ட்ரடியூஸ் சம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இந்த கான்செப்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ஹை லெவல் கான்செப்ட். இதுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் ஓட நாலேஜ் ப்ளஸ் டைமோட நாலேஜ் தேவை, மினிமம் ரிக்குவயர்மெண்ட். அப்போ தான் நீங்கள் வால்யூம் அனாலிசிஸ் பக்காவே பண்ணுவீங்க. ஸோ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் வால்யூம் அனாலிசிஸ் பற்றி. ஐ ஜஸ்ட் கிவ் யூ ஒரு சின்ன ஹிண்ட் கொடுப்பேன் எப்படி நான் சில திங்ஸ் எல்லாம் பார்ப்பேன்ட்டு. ஆல்ரைட், ஹியர் நம்ம ஆல்ரெடி வி நோ எஃப்ஆர்விபி பற்றி எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். நீங்கள் ஒன் வீடியோ ஏற்கனவே பார்த்துட்டீங்க. இன்னொன்று வீடியோ மெயின் சேனலில் இருக்குது. அதை நான் தமிழில் போட போகிறேன். இப்போ அது டூல் நான் ஜஸ்ட் இஃப் ஐ அப்ளை இட் ஹியர் இந்த ஸ்விங் ஹைலேருந்து இந்த ஸ்விங் ஹை வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் திஸ். நான் எதுக்கு இந்த பாயிண்ட் டைரெக்டாக மெயின் பாயிண்ட் போகலன்னா, பிகாஸ் நான் படித்தது ஃபர்ஸ்ட் டைம் ரிசர்ச் பண்ணும்போது வால்யூம் பற்றி அந்த டைமில் நான் இங்கிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எஃப்ஆர்விபிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நான் இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் திங்ஸ் எல்லாம் போனேன். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் தட், சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன ஆகுது இந்த மூவ்லன்ட்டு. இந்த மூவ்ல எஃப்ஆர்விபி இந்த ஸ்டார்டிங் கேண்டில்லேருந்து இவ்வளோ தூரம் போட்டால் ஓகே, வி சி தட் தெர் இஸ் பியூர் பையிங் இருக்குது. அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிஓசி இந்த லெவலில் இருக்குது. பிஓசி இஸ் நத்திங் பட் நம்ம பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எப்பவுமே வேல்யூ ஏரியாக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, ஃபுல் மூவ்ல மெயின் ஏரியா இங்கே தான். ஓகே, இவ்வளோ நம்மளுக்கு ஐடியா வந்துச்சு. இப்போ நான் இந்த எஃப்ஆர்விபி கொஞ்சம் நெக்ஸ்ட் ஹை வரைக்கும் எடுத்து போகிறேன் இப்போ. ரைட், அங்கே போயிட்டு பார்த்தா அகெயின் மேலே ஒரு ட்ரெண்டிங் மூவ் வந்தது. சூப்பர், திஸ் இஸ் தேர் என்ன சொல்லுவாங்க, பையிங் சிக்னல்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இன்னும் இங்கே தான் இருக்கு. மீனிங் என்னதுன்னா, இந்த பாயிண்ட்க்கு மேலே வந்தது மூவ்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டம்மி மூவா இல்லை தேவையில்லாத மூவா, சம்திங் லைக் தட், அன்இம்பார்ட்டன்ட். அவ்வளோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸ்டில் அந்த கண்ட்ரோல் இங்கே இருக்கு. ரைட், நீங்கள் சொல்லலாம் ஆப்ரேட்டர் பற்றி சொல்லலாம், நீங்கள் இது சொல்லலாம், யோவிஷ். பட் அகெயின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே தான் இருக்கு இன்னும். அதனால் ஜஸ்ட் நான் ட்ரா பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணால் மார்க்கெட்டு இப்போ ஃபால் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் இப்போ கிட்டத்தட்ட 12 o'clock ஆகுது. டுடே இஸ் 25th of April, ஃப்ரைடேல சத்தியமாக ஃப்ரை மூவ் வந்தது. வெரி பியூட்டிஃபுல் ஃபால். ரெனியூ இட்ஸ் ஹோல்டிங், இந்த பாயிண்ட் ஹோல்ட் ஆகுது ரைட் நோ அட் த மூமெண்ட். ரைட், ஸோ வி ஆர் ஹியர். இப்போ இங்கே இருக்கும். நான் இப்போ நெக்ஸ்ட் ஹைக்கு போக போகிறேன் இப்போ. ரைட், இஃப் யூ கோ டு த நெக்ஸ்ட் ஹை பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இன்னும் சேம் தான். ஆனால் வி ஃபவுண்ட் தட் கொஞ்சம் பயங்கரமாக செல்லிங் வந்திருக்கு இந்த பாயிண்டில். இந்த ஏரியாவில் கொஞ்சம் செல்லிங் இருக்குது. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நோட் பண்ணிட்டோம். ஆனால் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இன்னும் மாறல. எப்போ மாற போகுதுன்ட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இஃப் ஐ கண்டினியூ இன்னும் நெக்ஸ்ட் ஹைக்கு போனால் இப்போ தான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கொஞ்சம் மாறிச்சு. ஸோ பழைய ஹை இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்ல நடுவில் சம்திங் மேஜராக மாறி இருக்கு. சம்திங் மேஜராக சேஞ்ச் ஆகிருக்கு இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் வரைக்கும். டில் தென் கண்ட்ரோல் எங்கே இருந்தது, இந்த பாயிண்ட் வரைக்கும் தான், இந்த பாயிண்ட்ல தான் இருந்தது. ஸோ இப்போ என்ன ஆகணும்னா, இந்த ஏரியா பிரேக் ஆச்சு. பார்த்தீங்கன்னா பயங்கரம் ஃபாஸ்ட்டாக பிரேக் ஆச்சு. அண்ட் எவ்வளோ தூரம் போனோம், அடுத்து பல ஏரியா ஆஃப் கண்ட்ரோல், அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வரைக்கும் அவ்வளோ தூரம் போகணும். இவ்வளோ தூரம் வந்துச்சு மார்க்கெட். திஸ் இஸ் சம்திங் நான் படிக்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். எப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மாறும், அதுக்கப்புறம் பல பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பிரேக் ஆகுது. ரைட், நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போகும். இப்போ சப்போஸ் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆல்சோ உடனே ஸ்ட்ரெயிட்டாக பிரேக் ஆகுது. இப்போ இந்த கேண்டில் தேவை நம்மளுக்கு. இப்படி ஒரு கேண்டில் நம்மளுக்கு தேவை. லைட்டாக ஸ்லோவாக வர்றது கேண்டில் தேவையில்லை, இந்த ஃபாஸ்ட் கேண்டில் தேவை. அப்போ தான் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் போகும். இப்போ சப்போஸ் நாளைக்கு இவ்வளோ திரும்பி இவ்வளோ ஃபாஸ்ட் வந்ததுன்னா கன்ஃபார்மாக லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த ஏரியாவில் இருந்தது. ஸோ அங்கே தான் வரும் திரும்பி ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு. ஓகே, தட் இஸ் காமன் சென்ஸ் ஆல்சோ யூ கேன் யூஸ். ஸ்விங் லோ இங்கே தான் இருந்ததுன்ட்டு. ரைட், பட் திஸ் இஸ் பேசிக் கான்செப்ட்ஸ். அகைன் திரும்பி சொல்கிறேன், இதெல்லாம் பேசிக். நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது இதுதான் படித்தேன்.
ரிசர்ச் பண்ணும்போது இதுதான் படிச்சேன். ஸோ நவ் நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போற கான்செப்ட் வந்து சில பேருக்கு 90% தெரியாது. ஃபாரின்லயும் 90% இந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்தியாலேருந்து அதிகம். இந்தியன் ரீட்டெயில்ஸ் வந்து இன்னும் அந்த எஃப்ஐஐ, டிஐ ஃபிகர்ஸு, இன்னும் அந்த ஆப்ஷன் செயின் பின்னாடி, ஓஐ அனாலிசிஸ் பின்னாடி சுத்திட்டே இருக்காங்க. ஆனா வாட் வால்யூம் வில் டெல் அஸ். நான் வால்யூம் வந்து லைக் ஐ செட் வெரி ஹை லெவல் கான்செப்ட். ரீட்டெயிலர்ஸ் இதுக்கு எதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க இந்தியால, இல்லைன்னா மோஸ்ட்லி அப்ராட்லயும். ஆனா ரீட்டெயிலர்ஸ், ஸ்மார்ட் ரீட்டெயிலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இது. எதுக்கு பண்ண மாட்டாங்கன்னா, இது வந்து பை அண்ட் செல் சிக்னல் நம்மளுக்கு சொல்லாது. ரைட்? இது வந்து பை அண்ட் சிக்னல் வந்து நம்மளுக்கு வராது இதுல, வால்யூம் அனாலிசிஸ்ல. ஜஸ்ட் கேண்டில் நடுவுல ஸ்டோரி, கேண்டில் நடுவுல ஸ்டோரி கண்டிப்பா தெரியும். நான் யூசுவலா சப்போஸ் கிரீன் கலர் கேண்டில் இருந்து ஆப்ரேட்டர்ஸ் பெரிய கையெல்லாம் சூப்பரா பை பண்ணாங்க. பை பண்ணாங்க, இங்கேயும் பை பண்ணாங்க, சூப்பர். இந்த பாயிண்ட்ல செல் பண்ணாங்க. அதனால மார்க்கெட் ஊந்துது. திஸ் இஸ் த ரெட் கலர் கேண்டில்ஸ். இந்த பாயிண்ட்ல செல் பண்ணாங்க. அதனால மார்க்கெட் ஊந்துதுன்ட்டு இதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சுட்டே இருக்கோம். ரெட் கேண்டில் மீன்ஸ் செல்லிங் ப்ரெஷர்ன்ட்டு. ஆனா இது ஒன்லி ஹாஃப் ட்ரூத். ஃபுல் ட்ரூத் கிடையாது இது. பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஆல்சோ மார்க்கெட் ரேலி பண்ணுச்சு. இங்க வந்து பையிங் ப்ரெஷர் இருக்கணும் கரெக்ட்டா? ஆனா, நான் இப்ப சொல்லப் போற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பன் மைண்ட். லாஸ்ட் வீடியோல எப்படி பார்த்தீங்க, ஃபுல்லா ஓப்பன் மைண்ட் வச்சுட்டு புது புது கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. அப்படியே இப்பயும் கேளுங்க. இந்த ரேலில மார்க்கெட் வந்து சம்படி ஷார்ட் பண்ணாங்க. யாரோ வந்து ஷார்ட் பண்ணாங்க. அதனால தான் இந்த ஷார்ட் வந்தது. கனெக்ஷன் பாருங்க. இங்க யாரோ ஷார்ட் பண்ணாங்க. அதனால இங்க வந்தது. எப்படி நான் எனக்கு தெரியும்ன்ட்டு கேட்குறீங்க. ஓகே. நவ் ஐல் யூஸ் டிஃபரெண்ட் சார்ட். ஃபர்ஸ்ட் டைம் சில பேர் பார்ப்பீங்க. சில ஃபர்ஸ்ட் டைம் சம் பீப்பிள் ஆல்ரெடி saw it. But again, I will show you this chart. Now, this is a volume footprint chart. Okay. நான் யூஸ் பண்ணது சார்ட் வந்து இட்ஸ் த சேம். லெஃப்ட் சைடில் கேண்டில் ஸ்டிக் பார்க்குறீங்க, ரைட் சைடில் வால்யூம் ப்ளஸ் கேண்டில் ஸ்டிக் பார்க்குறீங்க. வால்யூம் ஃபுட் பிரிண்ட் ப்ளஸ் கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா சேம் சார்ட் தான். கேண்டில் பாருங்க, இந்த சேம் கேண்டில், திஸ் இஸ் த சேம் கேண்டில், திஸ் இஸ் ஆல்சோ சேம் கேண்டில் தான். கொஞ்சம் டிஃபரன்ஸ் என்னன்னா அந்த கேண்டில் பக்கத்தில் நிறைய நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ்னா என்ன, கொஞ்சம் டீப்பாக போகலாம். ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ரைட் சைடில் இது வந்து நம்ம பையிங் பை சைட் சொல்லுவாங்க, லெஃப்ட்ல செல் சைட் சொல்லுவாங்க. ஓகே. நான் அந்த அளவுக்கு டீப் போல. என்னோட மெயின் கான்செப்ட் இப்போ அந்த அளவுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு கோர்ஸ் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்? இப்போ அந்த அளவுக்கு போல. ரைட் நவ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் ட்ராப்பிங் பற்றி. ஹியர் ரெட் கலர் கேண்டில் ரைட் சைட் பைஸ், எல்லா கேண்டிலுக்கு அப்படி தான். ரைட் சைடு வந்து பை சைடு சொல்லுவாங்க, லெஃப்ட் சைடு வந்து செல் சைடு சொல்லுவாங்க. நடுவில் கீழே இருக்குது டெல்டான்ட்டு ஒன்று இருக்கு. ஸோ டெல்டா பேசிக்கா வந்து இந்த கதை, இந்த கேண்டில்ல கதை என்னது, பையிங் ப்ரெஷர், பையிங் ஆயிடுச்சு, செல்லிங் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, நெட் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன எவ்வளோ இருக்குன்ட்டு காட்டும். டெல்டா தான். ரைட்? பையிங் ஆச்சு, செல்லிங் ஆச்சு, அதிகம் என்னதுன்ட்டு ஃபைனலாக எவ்வளோ வந்துச்சு அதுதான் காட்டும். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில் ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு. மேக்ஸிமம் செல்லர்ஸ் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 100, 900 அப்படி காட்டுச்சுல்ல. ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ் டெல்டா. நெகட்டிவாக காட்டுச்சு. ஓகே, மேட்ச் ஆகுது. ப்ரைஸும் ஃபால் ஆச்சு, நெகட்டிவ் டெல்டா இருக்கு. வெரி குட். ரைட் நவ் நான் வந்து காட்ட இந்த ப்ரைஸ் வந்து, இந்த பாயிண்ட் வந்து நான் என்ன காட்ட போறேன்னா, கொஸ்டின் என்னன்னா 90% நம்ம மைண்ட்ல கிரீன் கலர் கேண்டல்னா பையிங், ரெட் கலர் கேண்டல்னா செல்லிங். ரைட் நவ் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்க பாருங்க. I'll show you this one second. This point and this point சேம் தான். ஆனா இந்த ரைட் சைட் பாருங்க, கிரீன் கலர் கேண்டில் இருக்கு, ரெட் கலர் டெல்டா இருக்கு. இது மீனிங் என்னது? இப்ப ரெண்டு மீனிங் இருக்கு. மீனிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லலாம். சார் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பையிங் பண்ணிருக்காங்க, ரீட்டைலர்ஸ் வந்து ட்ராப் ஆயிருக்காங்க. ரீட்டைல் வந்து யாரும். ஸோ இது மீனிங் என்னது? நெகட்டிவ் டெல்டா மீனிங் என்னன்னா, நெட் செல்லர்ஸ், நெட் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது இந்த கேண்டல்ல. ஆனா பிரைஸ் வந்து மேல க்ளோஸ் ஆச்சு, கிரீன் கலர்ல க்ளோஸ் ஆச்சு. ஸோ ப்ரைஸ்க்கு டெல்டாவுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஆல்ரைட்?
இப்போ நீங்கள் சொல்லலாம் சார், ரீட்டைலர்ஸ் வந்து ஷார்ட் பண்ணுறதை ட்ரை பண்ணாங்க, ஆனால் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பை பண்ணாங்க. ஓகே, அது வந்து ஒன் ஒன் கேஸ். ஸோ ரீட்டைலர்ஸ் செல் பண்ணிட்டு ட்ராப் ஆகினாங்க. ஸோ இன்னொரு கேஸ் என்னன்னா, ரீட்டைலர் வந்து எதுவுமே பண்ணல. ரீட்டைலர் வந்து தே ஆர் நாட் டூயிங் எனிதிங், எல்லாமே மேனேஜ்ட்னா மீனிங் என்னது? ஸோ திஸ் இஸ் ஒன் ஃபுட் பிரிண்ட். நான் வந்து எப்படி சொல்லுவாங்க, என்னோட ரிசர்ச்சில் இது வந்து கேரண்டியான செட்டப் அப்படி சொல்லலாம், என்னோட வால்யூம் ரிசர்ச்சில். ஸோ வால்யூம் அகேன் வில் நாட் டெல் யூ என்ட்ரி எக்ஸிட்ஸ், அந்த எஸ்எல் டார்கெட் எல்லாம் சொல்லாது. அதனால 90% பார்க்க மாட்டாங்க இது. திஸ் வில் டெல் யூ அந்த கேண்டில் ஸ்டிக் நடுவில் கதை சொல்லும். கதை என்னன்னா, இப்போ ப்ரைஸ் மேலே மேலே ஹையர் ஹை போட்டு க்ளோஸ் ஆகுது. திஸ் இஸ் 1 hour சார்ட், நாட் ஸ்மால் டைம் ஃப்ரேம். 1 hour சார்ட் வந்து பெரிய டைம் ஃப்ரேம். டெல்டா வந்து நெகட்டிவாக போயிட்டே இருக்கு. இது மீனிங் என்னன்னா, சம்படி பெரிய கை ப்ரைஸ் மேலே போகுது, அதில் ஷார்ட் பண்ணுறாங்க பிஃபோர் த டவுன் மூவ். புரியுதா? டவுன் மூவ்க்கு முன்னாடி யாரோ ஷார்ட் பண்ணுறாங்க. நான் சார் நீங்கள் சொன்னீங்க பெரிய கை ஷார்ட் பண்ணும்போது ரெட் கேண்டல் வரணும். அதுதான் நானும் கேட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் ரிசர்ச் பண்ணும்போது. இது என்னப்பா காமெடியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரெட் கேண்டில் இல்லை, செல்லிங் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது, இதுக்கு மேலே போகுது ப்ரைஸ். அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். ஸோ திஸ் இந்த காம்பினேஷன் கேண்டில் ஸ்டிக் அப்படியே இப்படி மேலே போதில்ல. நான் வந்து என்னோட ரிசர்ச்சில் பார்த்தா திஸ் இஸ் 100% இண்டிகேட்டர் தட் மார்க்கெட் நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் மேலே தூக்கி போடுங்க, திரும்பி இந்த பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துடும். இதனால ஐ தாட் ஓகே, இது வந்து ரெண்டு எப்படி சொல்லுவாங்க, ரெண்டு ஆப்ரேட்டர், நீங்கள் நாங்கள் சப்போஸ் 2 பேர் ஆப்ரேட்டர், நம்ம வந்து ஃபோனில் பேச முடியாதுப்பா, நீ இன்னைக்கு ஷார்ட் பண்ணுங்க, நானும் ஷார்ட் பண்ணுறேன் அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஸோ இப்படி அவங்க வச்சு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. இந்த கேண்டில்ஸ்லாம் வச்சுட்டு அவங்க வந்து இன்டைரக்டாக சிக்னல் பண்ணுறாங்க, நான் வந்து இது பண்ணுறேன், நீயும் இது பண்ணு, நீ வேணா இன்னும் கொஞ்சம் ஹை போட்டுக்கோ, ஆனால் திரும்பி இங்கே தான் வரணுன்ட்டு. அப்படி நான் வந்து அப்படி யோசித்தேன். ஸோ எனக்கு வந்து எதுக்கு இப்படி பண்ணுவாங்க தெரியல. பட் திஸ் இஸ் த ட்ரூத். மேலே போகும்போது மார்க்கெட் இது வந்து ஷார்ட் யாரோ பண்ணுறாங்க. ஸோ அதுவும் பெரிய கை, நாட் நார்மல் கை. அது நெக்ஸ்ட் டே என்னாச்சு, கொஞ்சம் சைட்வேஸாக போச்சு, ஃபுல் டல்லாக போச்சு மார்க்கெட். திஸ் ஹைல எவ்ரி திங் சேஞ்ச். ஸோ டுடேஸ் கேண்டில் வந்து எல்லா இதுக்கு ஹை போட்டு இம்மிடியட் ஃபால் வந்தது. எனி லூஸ் ஹேண்ட்ஸ் சொல்லுவாங்க யூஸ்வலாக, லூஸ் ஹேண்ட்ஸ் ஏதாச்சும் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா மார்க்கெட் வில் டேக் தம் அவுட், எஸ்எல் ட்ரிகர் ஆகி இம்மிடியட்டாக ஃபால் வந்துடும். ஸோ எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் எல்லாம் இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு அது இதுன்ட்டு நிறைய பேர் எல்லாம் வச்சாங்க. ஆனால் இதுதான் ஸ்டோரி, ஆக்சுவல் வாட் இஸ் ஹேப்பனிங். somebody has shorted the market before the turn. அதுவும் கிரீன் கலர் கேண்டில் யாரோ ஷார்ட் பண்ணாங்க. ஆல்ரைட், நான் வந்து எதுக்கு இப்போ இந்த பாயிண்ட் எடுத்தேன்னா, பிகாஸ் ஐ வாண்ட் டு ஷோ யூ திஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா பவுன்ஸ் ஆச்சு இல்லை, இந்த 3 கேண்டில் பயங்கரமாக வந்தது. இப்போ சேம் திங் நான் இந்த சார்ட்டில் போட்டு பார்த்தா 3 கேண்டிலுமே திஸ் ஹேஸ் பையிங், நெட் பையிங், யாரோ சீரியஸாக பை பண்ணுறாங்க, யாரோ சீரியஸாக பை பண்ணாங்க இதில். புரியுதுதா? இந்த ஃபால், டுடேஸ் ஃபால், ஃப்ரைடேவோட ஃபாலில் காலைல மார்னிங்லேருந்து இவ்வளோ 400-500 பாயிண்ட்ஸ் ஃபால் வந்தது. இந்த ஃபுல் ஃபாலில் யாரோ பை பண்ணுறாங்க. இப்போ சார் நீங்கள் சொல்லலாம், சார் இது வந்து ஷார்ட் கவரிங் தான் சார், யாரும் முன்னாடியே ஷார்ட் பண்ணாங்கல்ல, அதை வந்து அவங்க தான் பை பண்ணுறாங்க, ப்ரைஸ் கீழே தான் போகுது. அதுவும் கரெக்ட் தான், கரெக்ட், நோ இஷ்யூஸ் வித் தட். சார் இங்கே வந்து யாரோ ரியல் பயர்ஸ் வந்தாங்க, ஆனால் ப்ரைஸில் அங்கே விட்டு இங்கே பை பண்ணுறாங்க, லோவில் பை பண்ணுறாங்க. இப்போ ரீட்டைலர்ஸ் எல்லாம் இதை வந்து பார்த்து ஷார்ட் தான் யோசிப்பாங்க, ஆனால் பெரிய கை வந்து பின்னாடியிலேருந்து சைலண்ட்டாக பை பண்ணுறாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆனால் நான் படிச்சது கான்செப்ட் என்னென்னா, இப்படி சீரியஸ் கண்டினியூஸாக வந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ கீழே போனாலும் இது வந்து திரும்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வரும். ரைட்? ஸோ பேசிக்காக என்ன பாயிண்ட் என்னென்னா, இந்த 24,000 இந்த ஹை வந்துச்சுல, 24,360 வாட் எவர், இன்னைக்கு ஹை, டே ஹை, இது திரும்பி வரணும். நீங்கள் எவ்வளோ நாளாக எடுத்துக்கோங்க, ஒரு மாதம் எடுத்துக்கோங்க, கீழே போனால் போட்டோம், நீ 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை.
ஆனால் இந்த லெவல் திரும்பி வரப்போகுதுன்ட்டு எனக்கு தெரியும். அதை தான் ஒரு கேண்டில் ஸ்டிக்லேயே ஒரு ஸ்டோரி இது. ஆல்ரைட். ஆனால் இப்போ வந்து இந்த பழைய நார்மல் யூஷுவல் கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா 15 மினிட் சார்ட் 1 மினிட் சார்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ எனக்கு எப்படி தெரியும் இது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ட்டு? நிறைய வாட்டி ஆயிருக்கு. ஸோ இந்த கலர் சேஞ்ச் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் நான் வந்து வால்யூம் அனாலிசிஸ் வீடியோஸ் சீரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சார் கலர் மாறிச்சுன்னா ட்ராப் கேண்டிலா? இல்லைப்பா, ட்ராப் கேண்டில்லாம் வந்து இட் ஃபார்ம்ஸ் ஆன் டைமிங் பேசிஸ். ஒரு ஏரியா டைம் ஜோனில் தான் ட்ராப் வரும். ப்ளஸ் அதோட ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் சேர்ந்து இருக்கணும். அப்போ தான் வால்யூமோட வேல்யூ வரும். ஸோ இங்கே வந்து ஒரு தேர் வாஸ் சம் முக்கியமான டைம் ஜோன் இருந்தது. அப்போ தான் இந்த ஏரியா வாஸ் அ ட்ராப் ஜோன். ஓகே, திஸ் இஸ் த வேல்யூ. இந்த பாயிண்ட்ல வந்து த ஃபால் ஆல்சோ வாஸ் ஒன் ஆஃப் த வீக்லி ஒரு சின்ன டைம் இருந்தது. இப்போ டைமில் படிக்கும்போது வில் டாக் அபவுட் திஸ். ஓகே, ஸோ வால்யூம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் என்ன இருக்கணும், ப்ரைஸோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து என்ன ஆச்சுங்க அந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் சம்திங் லைக் திஸ். இங்கே தான் அந்த ட்ராப் வந்தது, அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் மூவ் வந்தது, ஃபைனல் அவன் ஹை போட்டு ஃபாஸ்ட் ஃபால். ரைட். ஸோ வாட் எவர் யூஸ் நீங்கள் சொன்னாலும் திஸ் இப்படி தான் ஆகுது மார்க்கெட்டில். திஸ் இஸ் சம்திங் டோட்டலி டிஃப்ரெண்ட் விச் ரீட்டைலர்ஸ் ஆல்சோ 90% தெரியாது. க்ரீன் கலர் கேண்டில்லையே யாரும் சைலண்ட்டாக பேக் சைடில் ஷார்ட் பண்ணுறாங்க. இப்படி கதை வந்து இது ஆல் திஸ் இஸ் நாட் ஈஸி. இதெல்லாம் வந்து ஈஸி கிடையாதுப்பா. நான் சொல்கிறேன், ப்ரைஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வருஷம் ஆகும். டைம் பிடிக்கிறதுக்கு அப்பா நீங்கள் விட்டுருங்கப்பா, அதெல்லாம் சான்ஸே இல்லைன்ட்டு. இல் டேக் டூ மச் டைம் டு லேர்ன், டிஸ்கவர் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு. வால்யூமோட கதையே டிஃப்ரெண்ட். இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்குது, அது வந்து ஐ வில் ரிவீல் சம் டைம் லேட்டர். பட் ஆல் திஸ் 3 கம்பைன் பண்ணுறதுக்கு என்னோட பிளான் என்னன்னா, இது எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். 99% இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். இதுக்கப்புறம் எல்லாமே எக்ஸ்ட்ரா. இது டைம், வால்யூம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ஓகே, ஆப்வியஸ்லி ஹெல்ப் பண்ணுவோம், பட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ரைட். சப்போஸ் டைம் இங்கே வந்து ப்ரைஸ் கிளியர் இல்லை, என்ன ஆகுதுன்னு தெரியல, வால்யூமில் கதை ஏதாச்சும் சொல்லிச்சு நம்மளுக்கு, ஓகே எவ்வளோ வேணால் மேலே போகணும், போச்சுன்னா பரவாயில்ல, மார்க்கெட் கீழே தான் ஊந்து போகுதுன்ட்டு நமக்கு தெரியும். ஸோ ஆல் திஸ் காம்பினேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல். இதெல்லாம் வந்து நான் வந்து ஃப்யூச்சரில் போய் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட் யூஸிங் டிஃப்ரெண்ட் கோர்சஸ். ரைட் நோ சில பேர் வந்து எப்படி சொல்லுவாங்க, ப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே யாரும் வந்து காப்பி அடிச்சுட்டு இண்டிகேட்டர்லாம் செல் பண்ணுறாங்க, கண்டென்ட் வந்து லீக் பண்ணுறாங்க. டைம் வந்ததுன்னா எதுக்கு தேவை? ஸோ நான் வந்து எவ்வளோ என்னால் யூடியூப்பில் கோர்ஸாக எப்படி ஃப்ரீயாக கொடுக்க முடியும் நான் கண்டிப்பாக போட போகிறேன். மை ஒன்லி ரிக்வெஸ்ட், நீங்கள் வந்து அந்த ப்ரைஸ் மட்டும் பர்ஃபெக்டாக படிச்சுக்கோங்க. அடுத்த வரப்போது ஸ்டேஜஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். நார்மல் ரீட்டைலருக்கு வந்து யாரெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்ட்ராட்டஜி பற்றி யூஸ் பண்ணுவாங்க, அந்த எஃப்ஐடிஐ ஃபிகர்ஸ் பற்றி யோசிப்பாங்க, நியூஸில் எந்த வந்துச்சா, எதனால் ஆச்சு இந்த ஃபாலு, அதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய வருஷம் ஆகும் இதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்ட்ராட்டஜி பற்றி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. டுடே வி ஹேட் அ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து இட் கேவ்ஸ் அ வெரி குட் ஷார்ட் ப்ரெஷர் சிக்னல். இது வந்து நிஃப்டியோட சார்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 4 மினிட் சார்ட், லெஃப்ட் சைடில் 3 மினிட் சார்ட். எதுக்கு இந்த என்ட்ரியில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, இது வந்து கொஞ்சம் முன்னாடி வந்தது. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் அமௌண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 458 பாயிண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா 436, கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்க்கு 10-15 பாயிண்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை, சேம் திங். ஸோ இதை பற்றி நான் வந்து வீடியோ கைட் ரிலீஸ் பண்ண போகிறேன் அந்த வீக்கெண்ட். அண்ட் ஆல்சோ 28th ஏப்ரல்லேருந்து 20th ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டேட், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 28th ஃபுல் வெர்ஷன் ரிலீஸ் ஆக போகுது. ஆல் டீட்டெயில்ஸ் எவ்ரிதிங் ஐ டிஸ்கஸ் இந்த கைட். ஒரு ஸ்ட்ராட்டஜியை எப்படி ரெடி பண்ணணுன்ட்டு நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஆல்ரைட், ஐ ஜஸ்ட் நீட் யுவர் சப்போர்ட் கைஸ். நான் வந்து தனியாக இதெல்லாம் பண்ண முடியாது வித்தவுட் சம் என்கரேஜ்மெண்ட். டெஃபினெட்லி டூ லீவ் யுவர் ஐடியாஸ், தாட்ஸ். ஸோ எனக்கு வந்து தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்ட்டு. ஆல்ரைட், தேங்க்யூ கைஸ், ஐல் டேக் கேர் அண்ட் டெஃபினெட்லி ஐல் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ப்ரைஸ் மட்டும் நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் இது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். ஓகே.